இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா, இவ்வளவு அதிகமா கூட்டம் கூடுதுன்னா அதை தடுத்திருக்க வேண்டியது காவல்துறையினர் பொறுப்பு இல்லையா அப்படின்னு தாவேகா நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க. அதற்கு தான் நீங்கள் பல முறை காவல்துறை நிபந்தனை விதித்தது, 31 நிபந்தனைகள் விதித்தது. இல்ல சார், அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ரூல்ஸை கூட ஃபாலோ பண்ணலையே. நீங்கள் காம்பவுண்டில் ஏறக்கூடாதுன்னா அவன் அங்கே தான் மேலே ஏறுறான், மாடியில் மேலே இருந்து குதிக்க கூடாதுன்னா அங்கே இருந்தால் நான் குதிப்பேங்கிறான். எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலையே. ஒன்றும் இல்லை, கரூரில் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த வேலுச்சாமி புரம் என்று சொல்லக்கூடியதில் 2 நாளைக்கு முன்பு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்டமான மக்கள் சந்திப்பை இதே மாதிரியான ஒரு பேருந்திலிருந்து பேசக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினாரு. அதிமுக காரன் கோடிக்கணக்கான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி. திமுக இன்னும் பல கோடி வாக்காளர்களை, 2 கோடி வாக்காளர்கள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரசியல் கட்சிகள் கரூர்ல 30 விழா என்று சொல்லி திமுக மாநாடு நடத்தியது. இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே மக்கள் சந்திப்பு. எங்குமே எந்த விபரீதமும் நடக்கலையே. ஏன் ஒரு 10 லட்சம் பேர் திரண்டாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மெரினாவில். பல பேர் கூடுனாங்க, ஏதாவது விபரீதம் நடந்ததா? தள்ளுமுள்ளு நடந்ததா? பெண்கள், இளம் பெண்கள் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? யாருக்காவது ஏதாவது சீண்டல் நடந்ததா? ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததா? பிரச்சனை வந்ததா? எதுவுமே நடக்கலையே.